அனைவருக்கும் வணக்கம். இன்று 19/2/2026 தேசிய வருவாய் வழி திறனறி தேர்வு என்எம்எம்எஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வெளியாயிருக்கு. இதை இண்டிவிஜுவல் எப்படி போய் செல்லுலே நம்மளுடைய ரிசல்ட்டை பார்த்துக்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டிஎன் டிஜிஇ என்எம்எம்எஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த ரெண்டாவதாக காட்டுது இல்லைங்களா, அப்ளை ஒன் டிஎன் டிஜிஇ ஓஆர்ஜி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவி பெறுவதற்கான தேர்வு என்எம்எம்எஸ் எக்ஸாம் முடிவுகள் ஜனவரி 2026 அப்படின்னு இருக்கு. இதில் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வியூ ரிசல்ட் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அது கேட்குது. இந்த ரோல் நம்பர் எங்கே இருக்குன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. அதனால தயவு செய்து உங்கள் ஹால் டிக்கெட்டு இதுக்கு முக்கியம். உங்களுடைய ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு 9 டிஜிட் ரோல் நம்பர் இருக்கும். சரிங்களா? அப்போ அதை நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த்தை உல்டாவாக போடணும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் போடணும், அதன் பிறகு ஒரு சின்ன ஐஃபன் வச்சு அடுத்து மந்த்து போடணும், அதன் பிறகு டேட் போடணும். இப்போ மந்த்து 10 மாதத்துக்குள்ளே இருந்தால், இப்போ 8வது மாதமாக இருந்தால் 08ன்னு போடணும். அதே போல் டேட்டும் 10 டேட்டுக்குள்ளே இருந்தால் 0 போட்டு போடணும், டபுள் டிஜிட்டாக போடணும். இயர் 4 டிஜிட்டாக போடணும். ஃபஸ்ட்டு இயர் போடணும், இந்த ஐஃபன் சின்னதாக இருக்குது பாருங்கள் அது போடணும். சரிங்களா? அடுத்து மாதம் போட்டுக்கலாம், அடுத்து டேட் போட்டுக்கலாம். போட்டு இப்போ சர்ச் அப்படின்னு கீழே இருப்பாருங்க, அதில் கொடுத்த உடனே நமக்கு கீழே ரிசல்ட் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இன்னும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வராதால நம்ம இதை வச்சு மட்டுமே நம்ம செலக்டடாக என்னான்னு கண்டுபிடிக்க முடியாது. செலெக்ஷன் லிஸ்ட் வந்த பிறகு தான் கண்டுபிடிக்க முடியும். வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள், தோல்வியுற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஏன்னா என்எம்எம்எஸ் கோச்சிங்கை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எதிர்காலத்தில் நீங்கள் இப்போ ஃபெயில் ஆயிருந்தால் கூட எதிர்காலத்தில் இன்னும் நிறைய போட்டித் தேர்வுகள் இந்த ஃபார்மேட்ல நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அதனால் ஒரு சில மார்க்கில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.